சந்திப்பு. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியானது காலத்தின் தேவை கருதிய சமகால அரசியலை தாங்கி வருகின்ற நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய காலம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டமாக தமிழ் மக்களுடைய அரசியலை பொறுத்த மட்டிலே இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய அரசியலை நீர்த்து போகச் செய்வதற்கான வேலைகள் ஆங்காங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த அரசியலை வெல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்வருகின்ற 4/2/2026 தமிழ் மக்களுக்கான கரிநாளாக இருக்கின்றது. இந்த கரிநாளை அடையாளப்படுத்தி தமிழர்கள் வாழுகின்ற அத்தனை நாடுகளிலும், ஏன் தாயகத்தில் கூட போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வேளை பிரித்தானியாவிலே சிறப்பாக அனைத்துலக ரீதியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தன்னாட்சிக்கான உரிமை குரல் என்ற தொனிப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அது தொடர்பான விடயங்களை பேசிக்கொள்வதற்காக பிரித்தானியாவின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து நியூட்டன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அன்புக்குரிய நியூட்டன் அவர்களே. வணக்கம். உலகத்திசையெங்கும் வாழும் எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வு கொண்ட தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய அன்புக்குரிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று இன்றைய காலம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியலை நீத்து போகச் செய்வதற்கான ஒரு வேலை தமிழ் மக்களோடு சேர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அறிய முடிகின்றது. இந்த சூழலிலே, இந்த காலகட்டத்திலே தமிழ் மக்கள் தமிழின விடுதலைக்கான அரசியல் போராட்டங்களை வலுவாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதும் ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையிலே பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது. இந்த போராட்டத்துக்கூடாக அங்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் பெருந்திரளாக இணைந்து சரியான செய்தியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த போராட்டமும் ஒரு முக்கியமான போராட்டமாக இருக்கின்றது. பிரித்தானிய மக்களோடு இணைந்து அனைத்துலக ரீதியாக மக்களும் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டமாக, தன்னாட்சி உரிமைக்கான போராட்டமாக இருக்க போகின்றது. இந்த போராட்டத்தினுடைய விவரங்களை முதலில் அறிய தாருங்கள் நியூட்டன் அவர்களே. நிச்சயமாக தன்னாட்சிக்கான உரிமை குரல் போராட்டத்துக்கான பூர்வாங்க பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த ஆண்டு முக்கியமான ஒரு வரலாற்று கடமை ஒன்றை உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற நம்முடைய தமிழ் மக்கள் சுமந்து நிற்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த போராட்டத்துக்கான ஒழுங்குபடுத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பிரித்தானியாவுடைய மண்ணிலே இந்த போராட்டம் நடைபெறுகின்ற என்றால் அதுக்கும் ஒரு காத்திரமான செய்தி ஒன்று இருக்கின்றது. இந்த பிரித்தானிய அரசனுடைய காலத்துவ ஆட்சிகளுக்கு பிற்பாடு எண்ணற்ற இன அழிப்புகளை சந்தித்து வந்திருக்கின்றோம். நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திரத்துக்கு பின்பாக எண்ணற்ற இன அழிப்புகளை சந்தித்து வந்து முள்ளிவாய்க்காலிலே மிக பெரும் ஒரு இன அழிப்பை எங்களுடைய தேசம் சந்தித்து வந்திருந்தது. அதற்கு பிற்பாக மீண்டெழுந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் விடுதலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த 16 ஆண்டுகளிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட நெருக்கடிகளை எங்களுடைய போராட்டம் சந்தித்திருக்கின்றது. ஆனாலும் அந்த இலக்கை நோக்கி அந்த பயணம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் வருகின்றது. ஆனால் இன்றைய சமகாலத்திலே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திரத்துக்கு பின் வந்திருக்கின்ற அந்த அரச தலைமைத்துவங்கள், பேரவாத சிங்கள சித்தாந்தத்திலே மூழ்கி கிடக்கின்ற அந்த அரச தலைமைத்துவங்கள் அப்பட்டமாக சிங்கள இனவெறிகளையும் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளையும் நேரடியாக அவர்கள் விதைத்து வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய சிங்கள மக்களை தங்களுடைய தேர்தல் லாபங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரங்களுக்காகவும் அந்த இனவாதத்தை முழுமையாக தெரியப்படுத்தி வந்திருக்கின்றார்கள். ஆகையினால் அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது எங்களுடைய மக்களுக்கு அல்லது எங்களுடைய ஒட்டுமொத்த எங்களுடைய தேசத்துக்கு அந்த தெளிவு இருந்தது. இவர்கள் ஒரு இனவாதிகள் என்ற தெளிவு. இன்று ஒரு மிகவும் வித்தியாசமான முறையிலே ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய நிலையில நிற்கின்றோம். தாயக தேசமும் ஒரு வித்தியாசமான ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த அனுர அரசாங்கம் JVP NPP என்ற இந்த அரசு ஒரு வித்தியாசமான முகத்திலே ஒரு சாந்தமான முகத்தை காட்டிக்கொண்டு இன்னும் ஒரு அதாவது முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் சந்தித்த அந்த பேரவலங்களுக்கு கடந்து முற்றுமுழுதான
முற்றுமுழுதான ஒரு இன அழிப்பை செய்வதற்கான வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கையாண்டு வருகின்றார்கள். அந்த அணுகுமுறையை தகர்த்தர வேண்டிய பொறுப்பு இன்று எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே வருகின்ற ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் என்பதை தமிழ் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாண்டு காலமாக கரி நாளாக நாங்கள் அனுசரித்து வருகின்றோம். எங்களுடைய இறமையை மீட்கும் போராட்டமாகவும் ஸ்ரீலங்காவில், அதாவது இலங்கை தீவிலே 2 தேசங்கள் இருக்கின்றது, தமிழர் தேசம், சிங்கள தேசம் இருக்கின்றது என்பதை இந்த உலகுக்கு சொல்ல வகையிலும் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்துகின்றோம். அதே நேரம் நாங்கள் அனுபவித்து வருகின்ற, எங்களுடைய மக்கள் அனுபவித்து வருகின்ற அந்த இன அழிப்பையும் உலகுக்கு காட்டி எங்களுக்கான நீதியை தேடும் ஒரு களமாகவும் இந்த போராட்டத்தை நாங்கள் அமைத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் எதிர்வரும் 4ஆம் தேதி பிரித்தானியாவிலே ஸ்ரீலங்கா தூதுவராலயத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் மிக பிரமாண்டமான அளவிலே பிரித்தானியாவுடைய மிகவும் முக்கியமான வழித்தடங்களூடாக அது அந்த பேரணி பயணிடப்பட்டு வெளிவார அமைச்சுக்கு முன்னால் சென்று நம்பர் 10 டவுன் ஸ்ட்ரீட் பிரதமருடைய இல்லத்திலே அந்த போராட்டம் அன்று நிறைவடைய இருக்கின்றது. இதுதான் இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பகட்ட ஒரு சுருக்கமாக இருக்கின்றது. சரி, நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது இப்போதுள்ள அரசு ஆபத்தான அரசு, இந்த காலகட்டத்திலே போராட்டங்களை மிக முக்கியமாக நாங்கள் வலுவாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் தற்பொழுது இந்த யாழ்ப்பாணத்திலும் சரி அல்லது சமூக ஊடகங்களிலும் சரி சில தமிழர்கள் வைக்கின்ற கருத்து, முந்தின அரசுகளைப் போல் இப்போது அரசு அப்படியல்ல, இது நல்ல அரசு, நல்லிணக்கம் பேசுகின்ற அரசு, யாழ்ப்பாணத்தில் தனியாக நடந்து செல்கின்றார், அங்கே தமிழ் மக்களுக்கு போயிட்டு வார் என்று தமிழில் சொல்கின்றார், இப்படி அவர் தமிழ் மக்களுக்கு கை கொடுக்கின்றார், குழந்தைகளை தூக்கி கொஞ்சுகின்றார், இவரை போல் ஒரு நல்ல ஒரு அரசு இல்லை, நீங்கள் தான் தொடர்ச்சியாக இனவாதம் பேசுகின்றீர்கள் என்ற கருத்தையும் சிலர் முன்வைக்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமா நீங்கள் கடந்த வாரங்களாக நடைபெறுகின்ற என்னென்று சொல்றது எதிரும் புதிருமான விடயங்கள் இந்த பரப்பிலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் ஒட்டுமொத்தமா நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் எங்களுடைய ஒவ்வொரு தேசத்தினுடைய ஒவ்வொரு நாங்கள் பதிக்கின்ற பாதங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களுடைய மாவீரர்கள் தங்களுடைய கால்களால் நடந்து தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த அந்த மண்ணிலே தான் இந்த இனவாத அரசனுடைய ஒரு அங்கமான அனுராவோ அவர் சார்ந்தவர்களோ வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. எத்தனை உயிர்களை விதைத்திருக்கின்றோம் இந்த விடுதலை போராட்டத்திற்காக. அந்த ஒவ்வொரு மாவீரர்களும் இந்த இனவாதிகள் எங்களுடைய மக்களை அழிக்க வருகின்றார்கள், அவர்களை தடுத்து ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் கையிலே கருவியை ஏந்தி எங்களுடைய போராட்டத்தை அவர்கள் நடத்தி மாவீரர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய விடயம். சற்று கடந்த காலத்திலே இந்த இறுதி யுத்தத்திலே இதே அனுர அரசு மட்டுமல்ல, இதில் அங்கம் வைத்த அனுர ஜேவிபியிலே முன்னணி உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் தான் கடைசி யுத்தத்திலே மிகவும் காத்திரமான பங்களிப்பை இராணுவ ரீதியாக அவர்களுக்கான பலத்தை கொடுப்பதற்காக வழங்கி கொண்டிருந்தவர்கள் என்பதிலே மிகவும் முக்கியமானவர் இந்த அனுர என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. வரலாற்று பாடத்தை நாங்கள் மறப்போமாக எங்களுடைய தேசிய இனம் அழிந்து போகும் என்பதுதான் நடைமுறையிலே இந்த உலகம் கண்ட உண்மையாக இருக்கின்றது. ஆகையினால் நீங்கள் குறிப்பிடுவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இன்று சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஏனைய வழித்தடங்கள் ஊடாகவும் இந்த நுட்பமான ஒரு அரசியல் ஒன்று பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மாய தோற்றத்தை காட்டுவதற்கூடாக சமப்படுத்த விளைகின்றார்கள். குறிப்பாக அனுரா கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது அவருடைய உரையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள், பல்வேறுபட்ட குதர்க்கமான உரைகள் அங்கு நிகழ்த்தப்பட்டிருந்தால் அவருடைய உரையிலே ஒரே ஒரு விடயத்தை கொடுக்கின்றேன். அவர் அந்த இன அழிப்பை சமப்படுத்துவதற்கான முயற்சியிலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஒன்று படிவாக பார்க்கணும், அவர் சிங்கள மக்கள், அதாவது அனுராபுரத்தை தாண்டி எத்தனையோ விகாரைகள் இருக்கின்றது, ஏன் இங்கு வருகின்றார்கள் என்று கூறுகின்றார் என்றால் அவர் இனவாதத்தை கதைப்பதற்காக இனவாதத்தின் நோக்கத்தோடு வருகின்றது என்ற அடிப்படையிலே அந்த கருத்து அமைகின்றது. உடனடியாக அடுத்த கருத்தை முன்வைக்கின்றார். தையிட்டிலே நடக்கின்ற போராட்டத்தை தான் புலனாய்வு பிரிவுக்கு சொல்லியிருக்கின்ற இந்த போராட்டத்திலே நின்று கூச்சல் இடுகின்றவர்களுக்கு காணிகள் இருக்கா என்ற அந்த அடிப்படையிலே அவர் கூறுகின்ற வாதத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் இரண்டையும் சமப்படுத்தி
சிங்கள பேரினவாதத்தையும் நான் கடிந்து கொள்கின்றேன். அதே நேரம் தமிழர்களுடைய அந்த போராட்டங்களையும் நியாயமான போராட்டங்களையும் நான் ஒதுக்கி தள்ளுகின்றேன் என்ற அந்த கோணத்திலே சிங்கள மக்களையும் சமாதானப்படுத்தி தமிழ் மக்களுக்கும் ஒரு சார்ந்த முகத்தை காட்டுவதற்கான ஒப்பீடே அவர் செய்ய முனைகின்றார். இதுதான் நுட்பமான அரசியலை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் காலம் காலமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்த வரலாறு நீண்டு இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த சிங்கள மகாவம்சத்திலே இருந்துதான் இந்த விடயங்கள் அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நாங்கள் போராட்ட வரலாற்றை பார்க்கின்ற போது அநாகரிக தர்மபாலா போலவோ அல்லது ஸ்ரீல் மட்டியு போலவோ அன்று இன்று கட்சித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கள பெரும்பான்மை விஜயசேகரா போன்றவர்கள் போலவோ அன்று போராட்டத்தை தொடங்கிய பொழுது அந்த அடக்குமுறை தரப்படுத்தல் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்தேறிய பொழுதுதான் இந்த போராட்டம் என்பது உயிர்ப்படைகின்றது. அந்த போராட்டத்திலே எந்த இடத்திலும் கூட அது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தமிழ் அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸா இருக்கலாம், தமிழரசு கட்சியா இருக்கலாம், தமிழர் விடுதலை கூட்டணியா இருக்கலாம், தந்தை செல்வாவுடைய தலைமையில் இருந்த தமிழரசு கட்சி, அதனைத் தொடர்ந்து வந்த இயக்கங்கள் கூட எந்த இடத்திலையும் 37 இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறுவார்கள். அந்த காலகட்டத்திலே எந்த இடத்தில் கூட இனவாதத்தை கையிலே தூக்கி கொண்டு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. சரிதானே? ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த கல்லோயாயிலவை தொடங்கி அந்த நில ஆக்கிரமிப்பு என்பதும் அந்த புத்தவி ஆறைகளை அமைப்பது என்பதும் இலங்கை அரசன் ஸ்ரீலங்கா அரசனுடைய அந்த கட்டுமானங்களை கொண்டு எங்களுடைய நிலத்தை அபகரிக்கும் செயல் என்பதையும் ஒரு சித்தாந்தமாக வரித்துக் கொண்டு வந்தவர்கள் இந்த சிங்கள பெரும்பான்மையான சிங்கள தேசியவாதிகள் தான், பெரும் தேசியவாதிகள் தான். அதற்கு துணியாக நின்றவர்கள், காலங்காலமாக நின்றவர்கள் இந்த பௌத்த பிக்குமார். இன்றைய ஸ்ரீலங்காவுடைய ஒரு அரச தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று அன்றைய நாளிலே சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றால் என்ன காரணம் என்று சொன்னால் அவ்வளவுக்கு சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தை இயக்குவர்களாக சிங்கள புத்த துறவிகள் தான் இருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகையினால் இவர் இந்த வரலாற்றை மறைத்து சமப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஒரு சாந்தமான முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த பேராபத்தை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நாங்கள் கடும்போக்கு சிங்களவாதிகளை எதிர்கொள்வது மிகவும் சுலபம். ஆனால் இவ்வாறான நயவஞ்சக நோக்கத்தோடு சமப்படுத்தும் இந்த அணுகுமுறை கையாளர்களை நாங்கள் கையாள்வது மிக மிக கடினம். அதனுடைய நாங்கள் தெளிவான பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் மத்தியிலே சில கடினமான பரப்புரைகளை மேற்கொண்டு வருவதனூடாகத்தான் இந்த விடயங்களை தகர்த்தறிந்து எங்களுடைய போராட்டத்தை இலக்க நோக்கி நகர்த்த முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது உங்களுடைய கருத்தை வைத்து பார்க்கின்ற போது கடந்து வந்த பாதையிலே மாறி மாறி ஆண்ட அரசுகளுக்கும் இவருக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. இவர் தற்சமயம் ஒரு முகமூடியை மாற்றியிருக்கின்றார். அந்த முகமூடி கூடாக தன்னுடைய சமகால அரசியலை வெல்வதற்காகவும் இந்த மக்களை வெல்வதற்காகவும் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றீர்கள். சரி, அப்படியானால் நாங்கள் மக்களையும் இந்த சமூக ஊடக போராளிகளையும் விட்டு விடுவோம். தாயகத்திலே தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள். அதிலே சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அனுராவோடு சேர்ந்து ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் கடந்த கிட்டணை என்ற நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த நிகழ்விலும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் மக்கள் மத்தியிலே கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். இன்றைக்கு 2009 வரைக்கும் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் எங்களுடைய இறமையை விட்டுக் கொடுக்காது சரணாகதி அடையாத ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தி வந்து எங்களுடைய தேசிய தலைவர் அந்த மாவீரர்களும் இந்த விடுதலை போராட்டத்தை எங்களுடைய கைகளிலே, உலக தமிழ் மக்களுடைய தாய மக்களுடைய கைகளிலே அற்புதமான அந்த தியாகத்தை புரிந்துதான் தந்து போனார்கள். அந்த நேரத்திலே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பு அமரர் சம்பந்தன் அவர்களிடமும் அமரர் சேனாத ராசா போன்ற தலைமைத்துவங்களை தமிழரசு கட்சிக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வைத்தவர்களின் கைகளில் தான் இருந்தது. ஆனால் அன்றைய சறுக்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய போக்கு திசை மாறி இன்று ஒற்றையாட்சி அரசியல் யாப்புக்குள்ளே தமிழுடைய அந்த தனித்துவமான தேசிய அடையாளங்களை சிதைத்து ஒரு நாங்கள் அந்த மயக்கத்திலே செல்வதற்கான வழித்தடத்தை ஏற்படுத்தியவர்கள் தமிழரசு கட்சி என்பதில் மாற்றிக்கிறதுக்கே இடமில்லை. ஆனால் இந்த சமவேளையிலே தான் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஒப்புற்றளவில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த லட்சியத்திலும் கொள்கையிலும் உறுதியாக நின்று அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்புக்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை என்பது பட்டவர்த்தமான உண்மையாக தெரிகின்ற பொழுது
எங்களுடைய மக்கள் தான் இதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். இனிவரும் இந்த காலங்களில் கூட இவ்வாறான தவறான போக்கிலே செல்பவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும். அல்லது போனால் இந்த அரசியல் அரங்கிலே இருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே தான் இருக்கிறது. எங்களுடைய மக்கள் காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு வகையிலே அந்த மயக்கத்திலே தமிழரசு கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசியத்தை சிதைக்கின்ற அளிக்கின்ற தனிநபர்களுக்கோ ஆன அந்த தேர்தல் மூலமானவும் ஏனைய நேரங்களிலும் சில ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் பேராபத்தாக வந்து கொண்டிருக்கின்றது. சரியான தலைமைத்துவங்களையும் சரியான போராட்டக்காரர்களையும் தேசியத்தை முன்னெடுப்பவர்களையும் அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. இதற்கான பொறுப்பு முழுக்க எடுக்க வேண்டியது எங்களுடைய தமிழ் மக்கள், குறிப்பாக தாயத்தில் இருக்கிற மக்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள், புலம்பெயர்ந்திலே இருக்கின்ற கட்டமைப்புகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. எங்களுடைய தேசியத்துக்காக நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் குறிப்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த திசை வழி மாறி பயணிப்பவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை இருக்கின்றது. அவருடைய அமைப்புகளையோ பெயர்களையோ நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதுதான் செய்தியாக இருக்கின்றது. இதுல இன்னொரு முக்கியமான விடயத்தை இந்த இடத்திலே நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழ் தேசிய கட்டமைப்புகள் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. கடந்த 16 ஆண்டுகளாக இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. இவர்கள் வெறுமனே ஒரு சுழியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக இயங்கு நிலையில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இதுல ஒரு விளக்கம் கொடுக்கணும். இந்த வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கிறது இலகுவான வேலை. எங்கட தேசிய கட்டமைப்புகளை பொறுத்த அளவில் தலைவரால் உருவாக்கப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறோம். இந்த நேரத்தில் ஏனைய அமைப்புகளும் தனித்துவமாக செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால், இன்று இருக்கிற உலக அரசியல் நிலைமைகள்ல நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும், அந்த கொள்கை வழியின்றி நடத்த வேண்டும். ஆனால் என்ன விளைவு வருகிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. கடந்த 16 ஆண்டுகளாக நாங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். போராட்டத்தை முன்னோக்கி நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த வெளியிலே இருந்து கூடுகின்ற ஒரு சில ஆய்வாளர்கள் அல்லது புத்திஜீவிகள், படித்தவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். தேசத்தின் கூட பாலாண்மையை விட தாங்கள் புலமைத்துவம் வாய்ந்தவர்களாக தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த பெரிய தியாகத்தையும் அற்புதமான அந்த போராட்ட வரலாற்றோடு பின்னி பிணைந்த பாலாண்மைக்கு வகுப்படுத்தக்கூடியவர்களும் இந்த களத்திலே நின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். மற்றது அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு இணையவழி ஊடாக தங்களுடைய கருத்துக்களையும் போதனைகளையும் படிப்பிப்பவர்கள் சொல்லுகின்ற விடயங்களாகத்தான் நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் இருக்கின்றது ஒழிய எத்தனையோ பிரபஞ்ச தேசத்திலே வடிவாக தெரியும். 2 தளத்திலே நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒன்று எங்களுடைய குடும்ப சுமைகள், பொருளாதார சுமைகள், அவற்றையும் பார்த்துக் கொண்டுதான் எத்தனையோ செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்போடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் தாயகத்திலும் எத்தனையோ உயிர் அச்சுறுத்தல்களும் மத்தியில் தான் இந்த கடுமையான போராட்டங்களையும் அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள், ஏனைய செயற்பாடுகள், நினைவெழுச்சி நிகழ்வுகளை அவர்களும் அந்த தளத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இலகுவாக எட்டத்திலே நின்று கொண்டு எந்த போராட்டங்கள் களத்துக்கு முன்னுக்கு வருவதில்லை, நேரத்தை ஒதுக்குவதில்லை. இவ்வாறானவர்களுடைய கருத்துப்பயிர்களுக்கும் மேல நாங்கள் அதிக அளவு நேரம் கொடுப்பது அவசியமற்ற விடயம் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்திருந்தால் இன்றும் நாங்கள் இந்த இடத்தில் நின்று தமிழ் தேசியத்தை பற்றியோ தமிழீழத்தை பற்றியோ விடுதலை பற்றியோ பேசியிருப்பதற்கான சாத்தியமே இருந்திருக்காது என்பதால் இந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக தங்களால் முடிந்தவரை போராடி கொண்டிருக்கின்றார்கள். என்பவருடைய நவீன உலகம் நாங்கள் என்னத்தை தான் இந்த உலகத்திலே சொன்னாலும் எல்லா புள்ளியும் ஒரு இடத்தில் அமைந்து வர வேண்டும். உலக நடப்புகள் மாறிக்கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த எங்களுடைய போராட்டங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது நடக்கின்ற போராட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஒரு பலமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. அரசியல் நகர்வுகளாக இருக்கலாம், அரசியல் சந்திப்புகளாக இருக்கலாம். இப்பொழுது அண்மை காலத்திலே தமிழ் பேரவை அல்லது மக்கள் முன்னணி போன்றவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முயற்சிகளும் கூட தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். புலம்பெயர்ந்த தேச மக்களை சந்தித்து வருகின்றார்கள். இது சில பேர் என்மேல் இந்த போட்டியும் பொறாமையின் நிமித்தம் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கையெட்டி போராட்டத்திலே எல்லாரும் நின்று அந்த இடத்தில் நின்று போராடலாம். அது பெரிய ஒரு வீதி இருக்கின்றது. எல்லோரும் அந்த களத்திலே நின்று போராட்டத்தை பலப்படுத்தலாம். அவருடைய போராட்டம் இவருடைய போராட்டம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல்தான் இப்பொழுது நாங்கள் கையெழுத்துக் கொண்டிருக்கின்ற தன்னாட்சிக்கான உரிமை குரல் போராட்டமும் இது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கான போராட்டமாகவோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான போராட்டமாக அல்ல. நாங்கள் எல்லோரும் ஒரு பொதுப்புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்றால் இந்த காலத்திலே தெலங்கானாவுடைய சுதந்திர தினத்தை
நாங்கள் ஒரு கரி நாளாக பிரகடனப்படுத்தி பிரித்தானியாவுக்கு, உலகுக்கு, ஸ்ரீலங்கா தேச அரசுக்கும் சொல்லக்கூடிய ஒரு போராட்ட களமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. முதல் செயல்பாட்டிலே நாங்கள் இறங்க வேண்டும். விமர்சனங்கள் 1000 விமர்சனங்கள் வரலாம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கருத்துக்களை உள்வாங்கி நாங்களும் எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகளுக்கு போக வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதாவது சோதனை எழுதாமல் அதற்கான பெறுபவர்களை பெற வேண்டும் என்று எத்தனிக்கின்ற தன்மைதான் கூடுதலாக இப்போது இருந்து வருகின்றது. அது களத்திலும் சரி புலத்திலும் சரி இந்த நிலைமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முதலில் பெறுபவர்களை பெற வேண்டுமானால் அதற்குரிய படிப்புகளை செய்ய வேண்டும். படித்துவிட்டு தான் நாங்கள் சோதனை எழுத முடியும். நாங்கள் படிக்காமலும் சோதனை எழுதாமலும் பெறுபவர்களை மட்டும்தான் காண வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமில்லாத விடயம் என்ற கருத்தை நீங்கள் உங்களுடைய கருத்து கூட சொல்லியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இது அது சம்பந்தப்பட்டவருக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். நிறைவாக இந்த தன்னாட்சிக்கான உரிமை குரல் பிரித்தானியா மண்ணிலே முன்னெடுக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த பிரித்தானியா அரசுக்கு இருக்க வேண்டிய கடப்பாடு என்ன? நிச்சயமாக நாங்கள் பிரித்தானியா மண்ணிலே ஒரு தார்மீக பொறுப்பு பிரித்தானியாவுக்கு இருக்குது என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் பிரித்தானியா வெளிவிவகார அமைச்சர், பிரதமர் உட்பட்ட அரச மட்டங்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம். என்றால் இறுதியாக காலத்துவத்திலே இருந்த 2 ஆட்சிகளாக இருந்த இலங்கை தீவிலே ஒற்றை ஆட்சிக்குள் கொண்டு வந்ததற்கான முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டியவர்கள் இந்த பிரித்தானிய அரசு. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இனஅழிப்பையும் பொறுப்பெடுக்க வேண்டியவர்களும் பிரித்தானிய அரசு. ஆகையினால் இன்னொரு அனுகூலம் இருக்கிறது. பிரித்தானியாவிலே இன்று நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் பிரித்தானியாவிலே, கனடா போன்று லட்சக்கணக்கான மக்கள் பிரித்தானியாவிலே இருக்கின்றோம். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் தான் இந்த உலகளாவிய ரீதியிலே இந்த போராட்டம் அதாவது கரைநாள் போராட்டம் நடைபெற்றாலும் பிரித்தானியாவிலே நடக்கின்ற போராட்டம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாள போராட்டமாக, ஒரு சிம்போலிக்காக நடக்க போகின்ற ஒரு போராட்டமாக இந்த பிரித்தானியா போராட்டம் இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த பிரித்தானியாவிலே நடக்கின்ற போராட்டம் தான் நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய பிரமாண்டம், பேரெழுச்சி உலகளாவிய ரீதியிலே ஒரு தாக்கத்தை செலுத்தும். கடந்த ஆண்டுகளிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடக்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே இந்த போராட்டம் ஒரு பார்வையை செலுத்தி இருந்தது. குறிப்பாக நான் இன்னொரு விடயத்தை சொல்கின்றேன். இந்த அண்மை காலத்திலே ஜில்வின் சில்வா ஜேவிபியினுடைய முன்னணி தலைவரும் ஒரு இனவாதியும், கடும்போக்கு இனவாதியும், இன்று ஜேவிபி என்பிபி அரசை இயக்கிக் கொண்டிருக்கிற முன்னணியானவரால் ஜில்வின் சில்வா அண்மை காலத்திலே பிரித்தானியாவுக்கு வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளிகளே அந்த போராட்டங்களை ஒழுங்கு செய்து மிக பெரும் ஒரு போராட்டம் ஒன்றை நாங்கள் எங்களுடைய மக்கள் நடத்தி இருந்தார்கள். அந்த போராட்டம் என்பது மிக பெரிய ஒரு தாக்கத்தை உலகளாவிய ரீதியிலே ஸ்ரீலங்காவிலும் ஏற்படுத்தியிருந்தது. தமிழ் பிரதேசத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. நாங்கள் அமைதியாக இருந்து இந்த போராட்டத்தை நடத்த முடியாது. ஆகையினால் பிரித்தானியாவில் நடக்கின்ற போராட்டத்திலே நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த போராட்டத்தினுடைய ஒரு செல்நறையை உண்மையில் நம்முடைய மக்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவுக்கு நாங்கள் இந்த பிரித்தானியாவுடைய பிரஜா உரிமைகளை பெற்றிருக்கின்றோம், அல்லது இந்த நிரந்தர வதிவிட உரிமையை பெற்றிருக்கின்றோம், அல்லது 5 வருடத்துக்கான வதிவிட உரிமையை பெற்றிருக்கின்றோம். இவ்வாறான லட்சக்கணக்கான எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு தான் அன்பான அறிவுகளை விடுக்கின்றோம். எதிர்வரும் 4ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது இந்த போராட்டம், கரிநாள் போராட்டம். அது சரியாக 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு பிரித்தானியாவிலே இருக்கின்ற இனவாத அரசனுடைய தூதுர்வாலயம் அமைந்திருக்கிறது, சிங்கள தூதுர்வாலயம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே தான் இந்த போராட்டம் சரியாக 11 மணிக்கு காலை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய அன்புக்குரிய மக்களை, நீங்கள் தாயகத்திலே இருந்து புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்களே இந்த நாட்டுடைய பிரஜா உரிமைகளை பெற்று ஒரு பலமான நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் அகதிகளாக இந்த நாட்டினுடைய அனுசரணைகளை பெற்று இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடுமையான ஒரு தொனியிலே அல்லது ஒரு காத்திரமான தொனியிலே சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த பிரஜா உரிமைகளை பெற்ற, நிரந்தர உரிமைகளை பெற்ற எங்களுக்கு தான் இருக்கின்றது. ஆகையினால் அவர் போவார் இவர் போவார் என்று இல்லாமல் நாங்கள் உங்களுடைய தேசத்திற்காக அன்றைய நாளை ஒதுக்கி அனைவரும் இந்த போராட்ட களத்திலே ஒரு ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே நாங்கள் திரளுவமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாய தோற்றங்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்கின்றோம். அதைவிட இங்கு இருக்கின்ற எல்லா தமிழ் தேசிய தளத்திலே இருக்கின்ற எல்லோருடன் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். அனைவரும் இந்த போராட்டத்தை பலப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு அமைப்புகளும் நாங்கள் என்ன விதமான அரசியல் செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த போராட்ட களத்திலே உங்களுடைய முகங்கள் வர வேண்டும்.
அது ஊடகவியலாளராக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், தேசிய நலன் சார்ந்த தேசிய செயல்பாடு தளத்தில் எந்த தளத்திலே இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த போராட்ட களத்திலே நின்று அந்த வருகின்ற மக்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம். தேசியத்தையும் விடுதலையும் பெற்றெடுப்பதற்கு நாங்கள் திடகாத்திரமாக எல்லா மட்டங்களிலும் படித்தவர்கள், உயர்மட்டத்தில் இருப்பவர்கள், கல்வி சார்ந்தவர்கள், துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளிலே போராட்ட களங்களிலே நிற்போம் என்ற அந்த உறுதியை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது பிரித்தானியாவில் மட்டுமில்ல தாயக மக்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கும். எங்களுக்காக பிரித்தானியாவிலும் உலகிலும் மக்கள் இருந்து குரல் கொடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கும். இன்றைய பாருங்கள், பல்கலைக்கழகத்திலே அந்த இளம் இளைஞர்கள் எத்தனை அடக்குமுறைகள் அவருக்கு நாளைக்கு வரும், ஆனால் அவர்கள் காத்திரமான பங்களிப்பை செய்து காத்திரமாக குரல் கொடுக்கின்றார்கள், தெளிவாக கலைக்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற எங்களுடைய துறைசார் வல்லுநர்கள் அவர்கள் பக்கபலமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் எங்களுக்கான பொறுப்பு என்பது ஓஜு நாள் அந்த காலை புதன்கிழமை 4ஆம் தேதி மிகப்பெரும் ஒரு எழுச்சியை பிரித்தானியாவில் நாங்கள் காட்ட வேண்டும் என்ற அறைகூவலை நாங்கள் விடுத்து நிற்கின்றோம். அதாவது பிரித்தானியா மக்களை பொறுத்த மட்டிலே பல தடவைகள் வரலாறு படைத்திருக்கின்றார்கள். இந்த உலகத்துக்கு ஓங்கி செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அது மஹிந்தாவுடைய வருகையா இருக்கலாம், அல்லது டிவின் செல்வாவுடைய வருகையா இருக்கலாம். இந்த தமிழின அழிப்புக்கு உள்ளாக்கியவர்கள் பிரித்தானியாவுக்கு கால் பதிக்கின்ற போது பிரித்தானியாவால் தமிழ் மக்கள் ஓங்கி பல செய்திகளை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோன்று இம்முறையும் பிரித்தானியா மக்களோடு சேர்ந்து உலக தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு மீண்டும் சொல்வார்கள் என்று நம்புகின்றோம். அந்த வகையிலே இந்த போராட்டம் வெற்றி பெற எமது வானொலியின் சார்பில் எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த 16 வருடமாக என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகின்றவர்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளிருந்து கேள்வியை எழுப்பாமல் இப்படியான போராட்டங்களிலே உங்களையும் இணைத்து விட்டு நீங்கள் அதுக்கு பிற்பாடு இப்படியான கேள்விகளை எழுப்பினால் உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டத்தினுடைய நிலை எந்த வகையில் செல்கின்றது, இந்த போராட்டத்துக்கு இனி என்ன செய்யலாம் என்ற எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பிறக்கும். அந்த வேளை உங்களுடைய விமர்சனங்கள் வீட்டுக்குள்ளிருந்து மட்டும் வராமல் இணைந்த செயற்பாடோடு வருகின்ற போது அது இன்னும் எங்களை பலப்படுத்தும் என்ற அந்த கருத்தையும் பதிவு செய்து கொண்டு, இதுவரை இணைந்து கொண்டு பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற தன்னாட்சி உரிமைக்கான போராட்டத்துடமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புக்குரிய நியூட்டன் அவர்களே. நன்றி. மீண்டும் ஒரு தேசிய போராட்ட நிகழ்வோடும் எங்களுடைய கருத்து பகிர்வோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சந்திப்பு.